இன்னைக்கு வந்து என் டயபெட்டிக்ல வந்து எவ்வளோ டோசேஜ் வந்து ஹெவி டோஸ் ஹெவி டோஸ் ஹெவி டோஸ்ன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத்திரை நான் எடுத்துட்டு இருக்கேன் காம்பினேஷன்ல. அதுல ஒரு மாத்திரை தூக்கி போட்டேன் இன்னைக்கு. உண்மையிலேயே தான் ஒரு பெரிய விஷயம்தான். பட் டாக்டர் வந்து எப்படிங்க என்ன பண்றீங்க, ஏன் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே பயங்கர ஹாப்பிங்க. இன்னைக்கு வந்து உடம்பு எவ்வளோ நல்லா இருக்கு. பட் சார் என்ன சொன்னாரு, மதன காம பால் சாப்பிடுங்க, நல்லா கீழ் யோகா பண்ணுங்க, டயட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது சப்ளிமெண்ட் வேணும்னா ரீவைட்டல் எடுங்க, பட் இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அவர் என்னென்ன அட்வைஸ் கொடுத்தாரோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணேன். வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து நல்ல எரெக்ஷன் நல்ல எரெக்ஷன் இருக்கு. பட் அந்த ப்ராப்ளம் சுத்தமாக சால்வ் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து வந்து உடம்பு வந்து நல்லா ஒரு 6-7 கிலோ வந்து குறைஞ்சிருக்கு. பட் இன்னைக்கு ரொம்ப நான் ஆக்டிவா இருக்கேன். பட் இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த இந்த தந்திராக்குள்ளார வந்த பிறகு பட் ஏதாவது இத மூலியமா நம்ம வந்து ஒரு இறைநிலை அடையறதுக்கு தான் சார் வந்து ட்ரை பண்ணி நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காரு. பட் இதுல என்னன்னா, நம்ம குடும்பத்துல பட் கணவன் மனைவிக்குள்ள இந்த இருக்கிற உறவு இருக்கு இல்லையா, பட் கிட்டத்தட்ட 20 வருஷம் கடந்து போச்சு. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நிலைகள், எங்களுக்குள்ளார ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு இது எவ்வளோ புரிதல் இருந்தாலும் கூட பட் நெருக்கம்ங்கிறது வந்து அந்த கல்யாண புதுசுல இருந்த அளவுக்கு இருக்காது இல்லையா. ஆனா இப்ப எப்படி இருக்கோம்னா, உண்மையிலேயே கல்யாண புதுசுல நாங்க எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு மனநிலைகள். அதாவது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா பரவப்படுவாங்க, என்ன இந்த வயசுல என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த தந்திரா தான். பட் எங்களுக்குள்ளார இருக்கிற ஈகோயிசம் போயிடுச்சு. ரொம்ப நெருக்கமா இருக்கும், ரொம்ப லாபலா இருக்கும். இது அப்படியே, அதாவது மற்றவங்களுக்கு பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு, என்ன இந்த வயசுல இதுங்க எப்படி இருக்குங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுலாம் வருதுன்னா உண்மையிலேயே இந்த தந்திராக்குள்ளார வந்த பிறகு இந்த இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண அந்த, அதாவது அந்த சுரப்பிகள் எல்லாமே சுரக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். சார் சொல்லுவார், ஆக்சிடாசின், டோபமைன், என்டோஃபினாலு, செரோட்டோனியன், இந்த மாதிரி ஏதோ அதெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணுதுன்னா அந்த லாபலான ஒரு நிலையை கொண்டு வந்துச்சு எங்களுக்குள்ளார. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப். நல்லா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுனா ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. ஒரு உண்மையிலே காலம் கடந்த நிலையில இன்னைக்கு வந்து இளமைக்குள்ளார நான் திரும்பி இருக்கேன். பட் 50 வயசு கிடையாது இன்னைக்கு எனக்கு, அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதை நான் நல்லாவே உணர்றேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சாருடைய கிளாஸ் தான். அதை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க.